அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ ஜெய் சுவாமிகள் ஜோதிட நிலையம், ஸ்ரீ திருமண தகவல் மையம், திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடியிலிருந்து உங்களோடு உரையாடுகிறேன். புத்திர தோஷம் எப்படி ஏற்படுகிறது, எதனால் என்பதை பற்றி 2 தினங்களுக்கு முன்னால் நான் ஒரு சிறு உரையாற்றியிருந்தேன். அதில் 2 லக்கணங்களை பற்றியுமே குறிப்பிட்டிருந்தேன். மீதி இருக்கக்கூடிய 10 லக்கணங்களை பற்றி தொடர்ந்து 2 லக்கணங்களாக நான் உங்களுக்கு எடுத்துரைக்க ஆசைப்படுகின்றேன். அதன்படி இன்றைய தினம் மிதுன லக்கணத்தை பற்றியும் கடக லக்கணத்தை பற்றியும் காண இருக்கின்றோம். மிதுன லக்கணத்தில் 5ஆம் இடம் துலாம். துலாமின் அதிபதி சுக்கிரன். 5ஆம் இடமான கன்னியில் இருந்து துலாமின் சூரியன் இருந்தால், சுக்கிரன் மகரம் ரிஷபராசியில் இருந்தாலும் புத்திர தோஷம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் உள்ளது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் கடக லக்கணத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் 7ஆம் கடக லக்கணத்தின் 5ஆம் இடமான மிருகசீசம், லக்கணாதிபதி விருச்சகத்தில் இருந்து செவ்வாய் கடகத்தில் நின்றால் புத்திர தடை உண்டு. அது மட்டுமல்ல, விருச்சகத்தில் புதனிலிருந்து கேது மற்றும் சனி நின்றாலும் அது புத்திர தோஷத்தை உருவாக்கும். இது ஜாதக ரீதியான விஷயங்கள். அதனால் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்து எப்படி செயல்பட்டால் புத்திர தோஷம் நீங்கும், புத்திர தோஷம் ஏற்படும் என்பதை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு சிறு உரையை உங்களுக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதே போல் இன்றும் இந்த 2 லக்கணங்களை பற்றி கொடுத்திருக்கிறேன். நாளையும் நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களோடு கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளிக்க அன்பான உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நான் உங்கள் கே. ஜெயராஜ். வணக்கம். நன்றி நன்றி நன்றி.